ஆஜாபா ஆஜாப்னா அதெல்லாம் ஒண்ணுங்கடா தம்பி. நம்ம கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட படிக்க வேண்டியதுதான். எனக்கு லெட்டர் அனுப்பினாங்களா? ஏய் எனக்கு 3 பக்கம் எழுதிருக்கு. படிக்க முடியுமா இதை? அதெல்லாம் படிச்சுக்கலாம்டா தம்பி. நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு ஜீவ விருட்சத்தின் கனி. டிஸ்க்ளைமர். என்ன புகைப்பிடி நண்பர்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய சிகரெட் வச்சுக்கிறேன். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. முதல் பரிசு தயானவர், 2ஆம் பரிசு டிவி, 3ஆம் பரிசு பக்கவாதம், ஓவரால் பரிசு. That's for fun. எனவே இளைஞர் சமுதாயமே வாழ்க்கையை தேர்ந்தெடு. புகையை அல்ல. ஒரு நலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் மிஷனரி சார்பல் சிறுனியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுதான் எங்க சர்ச்சோட வழக்கம். ரூம் கிளீன் பண்ணனா? இப்போ ஒரு காட்சி பார்க்கலாம். என்னடா மச்சான் எங்க கரெக்ட்? சர்ச்ல ஏதாவது சப்ளம் பண்றியாமே? I never love your sir. Basically I don't come to church. பசங்க ஒருவர் மட்டும் பிரியாணி போடுவாங்க. அப்ப மட்டும் வருவேன். இப்படி எப்பயோ ஒரு முறை சர்ச்சுக்கு போறவங்க கூட ஆண்டவர் கிட்ட வர வைக்கிற ஒரு விஷயம் ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ அடுத்த காட்சி. No, வானா. No, வானா. இன்னும் வாசமா? ஆமாண்ணா, வானா. ஏன் வழி நான் அண்ணன் பேச போறாருடா. ஆட கோடை நர்மலரே, இயமனை சொல்லுங்களே, உலகர் ஓவியமே, விசாகர் காவியமே, ஓடும் அருவியே, அறிவே. என்னடா அந்த அண்ணா வருவாரு பார்த்தா இந்த அண்ணா வந்திருக்காரு. இப்படி அந்த அண்ணனுக்கோ இந்த அண்ணனுக்கோ ஓடுறதை விட்டுட்டு கடவுளுக்காக ஓடுனா நம்ம வாழ்க்கையில கிடைக்க போகுது ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ அடுத்த காட்சி. நமிதா செமையா ஆடுது. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ அடுத்த காட்சி. எப்பா போப்பா, போப்பா, எப்பா போயப்பா. டேய் நீ என்னதான் பண்ணுவ? சிந்தி விதி do nothing. இப்படி ஒண்ணுமே செய்யாதவங்க கூட அப்படியே பரிகரிச்சு மாறக்கூடிய ஒரு விஷயம் ஜீவ விருட்சத்தின் கனி. ரூம் கிளீன் பண்ணனா? இப்போ அடுத்த காட்சி. நாங்கள் தேடி போனோம். உலகத்தில் இருக்க எல்லா பகுதியும் தேடி சரக்கு, சிகரெட் மற்றும் என்னடா லாபமா இருக்கீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட் சொன்னா டிஸ்கவுண்ட் இப்படி கீழே வச்சுருவாங்களா? இப்படி என்னடா பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா மட்டும் அதை கேட்க போறீங்க. பரவாயில்ல, சொல்றது எங்க கடமை, சொல்லிடுறோம். ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ அடுத்த காட்சி. ஏய், எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாரு. கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. ஏய், எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 20 வயசு தான் இருக்கும். வாவ், எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. மாமி. இப்படி எல்லாரும் பார்த்தா ஆச்சரியப்படணும்னா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ அடுத்த காட்சி. நைஜீரியன் ஸ்கூல். Welcome to our 21st century. There are phones are wireless, cars are keyless, cooking is wireless, foods are butterless, dresses are sleeveless, youths are jobless, leaders are shameless, wives are fearless, relationships are meaningless, feelings are earthless, attitude is careless, everything is becoming less, but still our hopes are endless. In fact, I am speechless. If you don't follow the rules of God, you will never get the Jiva Virutsathin Kani. இப்போ அடுத்த காட்சி. லைஃப் சைக்கிள். Age 10 to 20. எப்படியாச்சு பெரிய வேலைக்கு சேர்த்து பெரிய வீடு கட்டி ஒரு ஏசி கார் வாங்கிடணும். Age
20 to 25. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பைக் வாங்கினா போதும். Age 25 to 30. எப்பா எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். Age 30 above. எப்பா எனக்கு எதுவுமே வேணாம், சோறு கிடைச்சா போதும். இப்படிலாம் நீங்க சொல்லி போகக்கூடாதா? உங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் ஜீவ விருட்சத்தின் கனி. எனவே என்னை போல நீங்க அமர்ந்து கொண்டிருக்கும் வாலிப வயோதிகரே, நாட்டின் கண்களே, வருகால தூண்களே, சொல்ல வரது என்னன்னா சிம்பிளான விஷயங்க. ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா சாமுவேலே சாமுவேலேன்னு அவர் கூப்பிடுற சத்தம் கேட்கும். இதுவே உலகத்தை பின்பற்றினீங்கன்னா இஸ்கு இஸ்கு தான் கேட்கும். வாழ்க்கை இஸ்குல போய் தான் முடியும். கை கொடு. கிரிஞ்சுங்க. சூப்பர் கிரிஞ்சுங்க. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அருமையா போகுது. ஏன்பா ஏன்பா உங்க நல்லதுக்கு தானே. ஏய் இந்த வாடா, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் திருத்துறவங்க கூட திருந்தாம இருக்கான். ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் எப்பவுமே டிவி சீரியல்ஸ் மாதிரி போட்டா